ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்விசிபிள் சார்ம்ஸ் நெக் செட் தான். சார்ம்ஸ் எல்லாம் நம்ம வெளியே வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ சார்ம்ஸையும் நம்மளே மேக் பண்ண போகிறோம். இந்த ஷீட் தான் நம்ம சார்ம்ஸ் மேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுக்கு பேர் கிறிஸ்டல் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபேன்சிஸ்லையும் இது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா கலர் ஸ்டிக்கரும் ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் நீங்கள் மேக் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கர் நல்லா கிரிப்பாக இருந்தால் விட்டுருங்க. சப்போஸ் சரியாக ஒட்டலைன்னா ஃபெவிக்ரில்ல ஃபேப்ரிக் க்ளோ இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ஸ்டோன் ஒட்டும்போது B7000 க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் இந்த ஸ்டோன் ஃபேட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பிளாக் கலர் ஸ்டோன் செயின். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் கான்ட்ராஸ்ட்காக இந்த கலர் போட்டிருக்கேன். அதில் 5 ஸ்டோனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு 4 பக்கமும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ட்விசர் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஹேண்ட்லேயே பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். அந்த ட்விசரால் எடுத்து 4 பக்கமும் அதை நல்லா ஒட்டிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் ஒட்டும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்றை வச்சுட்டு அதுக்கு கேப்பில் அடுத்து வச்சுருப்பேன், ஒன்று வச்சுட்டு அதுக்கு கேப்பில் அடுத்து வச்சுருப்பேன். கவனிச்சிங்களா? நல்லா கவனித்து இதை நீங்கள் ஒட்டணும். இதை நீங்கள் ஒட்டும் போது அப்படி இப்படின்னு ஆடிட்டே இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் காய அதை கரெக்டாக ஸ்டிக் ஆகிக்கும். இதுக்கும் ஒரு டிப் சொல்கிறேன். இப்போவும் நீங்கள் B7000 க்ளூவை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் வச்சாலும் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிட் ஆகி அந்த ஸ்டோனோட கலரை ஃபேட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் ஒட்டும் போது மட்டும் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வரும்போது நம்ம B7000 க்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 1 hour ஆகுது இது ட்ரை ஆகணும். நல்லா காயிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியர் ஒயர். இந்த கியர் ஒயர் ஆன்லைனில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த வரையும் பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நெக்குக்கு அளவு வச்சுக்கோங்க. இல்லாட்டி கஸ்டமருக்கு யாராவது நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட சரியான மெஷர்மெண்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. அளவை கரெக்டாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு 2-3 பீஸ் அப்படிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட்டாலேருந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த சார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும். அதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது, இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ட்ரிக்ஸ்ன்னு மொத்த ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாருமே மேலோட்டமாக செஞ்சுட்டு அதனால் முழுசான டீட்டெயில்ஸ் யாருமே உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. முழு டீட்டெயில்ஸ் சொல்லும் போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, சார்ம்ஸ் பாதி ரெடி பண்ணியாச்சு, கியர் ஒயர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோக்க போகிற பீட்ஸ் தான். நீங்கள் எந்த பீட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் வச்சு கோத்துக்கலாம். ஆனால் நான் கான்ட்ராஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு இங்கேயே நான் பக்கத்துலேயே ஒவ்வொரு ஐட்டத்துக்கு பின்னாடி டேக் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு பீட்ஸ் நேமும் எல்லாமே டெக்ஸ்ட் டைப்பில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைஸஸ், ஒவ்வொரு கலர்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் தான் இதில் ரொம்ப மெயின். உங்களுக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதே மாதிரி பண்ணணுன்னா கூட அது உங்கள் விருப்பம்தான். இடையில உங்களுக்கு ஒரு நான் டிப்ஸ் சொல்லுவேன். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, சார்ம்ஸ் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா மினிமம் 50க்கு மேலே தான் இருக்கும். பட் இந்த சார்ம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கான காஸ்ட்டு வெறும் உங்களுக்கு 15லேருந்து ஒரு 20 ரூபீஸ்க்குள்ளே தான் ஆகும். நெக்ஸ்ட்டு வேக்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இதோட ஸ்கொயர் டைப்பில் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐ பின்ஸ், மேலே ஐ மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் ஐ பின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு 1/2 inch அளவு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சார்ம்க்கு 2 ஐ பின், மொத்தம் 8 ஐ பின் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் B7000 இந்த க்ளூவை வச்சு நம்ம சார்ம்ஸ் பின்னாடி இந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐ பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது ஸ்கொயர் டைரெக்ஷனில் ஒட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக டைமண்ட் டைரெக்ஷனில் வச்சுக்கணும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து ஃபாலோ பண்ணி அதை ஒட்டுங்க.
இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. ஒட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த வேக்ஸ் ஷீட்டை எடுத்து மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஏன்னா B7000 கம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் மினிமம் ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸ் கூட போதும். அதை நீங்கள் கிரிப்பாக பிடிக்கும் போது அதை நல்லா பிடிச்சிக்கும். ஆனால் நீங்கள் அதுவே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு 1 hour ஆச்சு அதை ட்ரை ஆக விடணும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். உடனே நல்லா ட்ரை ஆகி சாம்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ரைட் சைட் லெஃப்ட் சைட் 2 பக்கமும் உங்களுக்கு ஹோல் தெரியுது. அந்த ஹோல் லைட்டாக தெரிஞ்சாலே போதும், ரொம்ப வெளியே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கியர் ஒயரை உள்ளே போடும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன கேப் இருந்தால் போதும். சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். என்னன்னா, இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க பெண்கள், காலேஜ் படிக்கிற பெண்கள், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது எல்லாத்துலேயுமே இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சாம்ஸ் ரெடியானதுக்கப்புறம் அதோட பேக் சைடில் இருக்க அந்த வேக்ஸ் ஷீட்டை நம்ம மறைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபெவிக்ரில்ல மெட்டாலிக் கோல்டு, பேர்ல் மெட்டாலிக்னு சொல்லுவாங்க, அதில் கோல்டு கலர் வாங்கி நம்ம ஏதாவது ஒரு ப்ரஷ், பெயிண்டிங் ப்ரஷ் தான் வேணும்னு கிடையாது, பெயிண்டிங் ப்ரஷ் இல்லாமல் எந்த ப்ரஷ் இருந்தாலும் அதை வச்சு பின்னாடி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4த்தையும் நல்லா அதை வெட்டாக விடுங்க, காயட்டும். நல்லா காஞ்சாதான் அந்த பெயிண்ட் நம்ம கையில் ஒட்டாது. இந்த பெயிண்டிங் நம்ம பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், அது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் சாம்ஸ் மாதிரியே தெரியணும். பேக் சைடில் நீங்கள் பெயிண்ட் அடித்து அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோல்டு கலர் சாம்ஸ் மாதிரியே இருக்கும். சாம்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லிங்க் செயின் எடுத்துக்கலாம். நான் 4 லிங்க் செயின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த கிறிஸ்டல் பீட்ஸ், லிங்க் செயின் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு கியர் லாக் ஒயரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதோ இந்த பேக் சைடில் பாருங்கள், இதுலேயும் அதில் நல்லா கோத்துக்கணும். கோத்த உடனே ஒரு நெக் செட்டுக்கு சென்டரில் நம்ம அதை வச்சுக்கணும் மெஷர் பண்ணி. இந்த பக்கம் 2 சுகர் பீட்ஸ், நெக்ஸ்ட் 4 mm உள்ள கிறிஸ்டல் பிளாக் கலர் கட் பீட்ஸ் உள்ளே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் கட் பீட்ஸ் உள்ளே போட்டுக்கிட்டேன். அது 8 mm இருக்கும். திரும்பியும் ஒரு பிளாக் போட்டுக்கலாம். அப்புறமா 2 சுகர் பீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கோத்து வச்சுக்கலாம். கோத்து முடிச்சுட்டு கியர் லாக்கை 2 பக்கமும் ஒன்று உள்ளே போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, போட்டதுக்கப்புறம் ப்ளையர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டையும் அந்த ஜாயிண்ட்டையும் லிங்க் செயின் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கியர் லாக்கை ஒன்று போட்டு லிங்க் செயினையும் ஹூக்கையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. லிங்க் செயினை முதல்ல உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கியர் ஒயர் எடுத்து கியர் லாக்குள்ளே போட்டு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி எந்த அளவு நம்ம பார்த்திங்களா மெஷர்மெண்ட் ஒரு இடத்துல பண்ணி வச்சுருப்போம், அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் நல்லா எட்ஜு வரைக்கும் நல்லா இழுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா கூட அது ஃப்ரண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப டைட்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு கிரிப்பு நல்லா இருக்கும். அப்புறமா ப்ளையரை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கியர் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஹூக்குக்கும் அதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு வளைவு அந்த இடத்துல தெரியும் பாருங்கள், அங்கே வச்சு இதே மாதிரி கியர் ஒயர் எடுத்து கியர் லாக்குள்ளே போட்டு நல்லா உள்ளே போட்டு இழுத்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே இழுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கியர் லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1, 2 எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு என்னென்னா, மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணால் கூட இந்த மாடலே மாறிடும். ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த 12 நிமிஷம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ ஆனதாக தான் இருக்கும். கியர் லாக் வச்சு லாக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கியர் ஒயரை நல்லா எட்ஜு வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக சின்னதாக வெளியே தெரிஞ்சால் கூட அது உங்கள் கழுத்தில் போடும்போது குத்தும். இது இன்விசிபிள் செயின் போடுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், என்னோட நெயிலை வச்சு நான் லைட்டாக அதை நீக்கிட்டு இன்னும் நல்லா எட்ஜு வரைக்கும் கட் பண்ணுறேன். அப்படி கட் பண்ணிவிட்டு திரும்பியும் கியர் லாக்கை ப்ளையரை வச்சு அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டான இன்விசிபிள் நெக் செட் ரெடி ஆகிடும். அதுவும் இந்த
கலர்ஸ் எல்லாம் நீங்கள் அந்தந்த மேட்சிங்கான ட்ரெஸ்ஸஸ்க்கு வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் மேக் பண்ணி நான் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது நல்லா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஷீ ஹார்ட் ஹப் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அதை நான் கிளியர் பண்ண தயாராக இருக்கேன். மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும், இல்லை என்கிட்டே கிடைக்குமா, இல்லை சார்ம்ஸ் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு இந்த இன்விசிபிள் நெக் செட் வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணாம், வேறு ஏதாவது சார்ம்ஸ் வேணும், இந்த ஒரு சார்ம்ஸோட இது முடியலை, என்கிட்ட 1000 out of 1000 சார்ம்ஸ் இருக்குது, சார்ம் வீடியோ ஐ வாண்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய காம்போஸும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிக்சரை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அது உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் என்கிட்ட பை பண்ணிக்கலாம். ரேட்டை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் அதில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.